வெல்கம் டு அவர் சேனல் பட்ஜெட் பில்லியன்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அசெட் அலோகேஷன்ஸ். நம்ம சேனல் வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நீங்கள் இந்நேரம் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை எப்படி டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஒன்று ரொம்ப கன்சர்வேட்டிவாக ஃபிக்ஸ்டு இன்கம் வர ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை அப்படின்னா ரொம்ப ரிஸ்கியான ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது ரெண்டு மாதிரியும் இருக்கக்கூடாது. நம்மளோட போர்ட்ஃபோலியோ ஒரு டைவர்சிஃபை பண்ண மாதிரி இருக்கணும். இதை தான் வாரன் பஃபெட் என்ன சொல்லியிருக்காருன்னா, டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் சிங்கிள் பேஸ்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது உங்களோட போர்ட்ஃபோலியோ எப்போவுமே ஒரு டைவர்சிஃபை பண்ண ஒன்றா இருக்கணும். ஒரே இடத்துல நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடாது. இந்த அலோகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் சேமாக இருக்காது. ஒவ்வொருத்தவங்களுக்கு அது மாறும். அது உங்களோட வயசை பொறுத்தது, உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பொறுத்தது, உங்களோட வருமானம் இதெல்லாம் பொறுத்தது. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ உங்களோட ஏஜ் ஒரு 20 இருக்குது அப்படின்னா அந்த டைமில் உங்களால் நிறையா ரிஸ்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 80% ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் ஒரு 20% ஃபிக்ஸ்டு இன்கம் வர ஸ்கீம்ஸ்லையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே உங்களோட ஏஜ் லேட்டர் 30s, அதாவது நியர்லி டு 40 இருந்தது அப்படின்னா உங்களால் நிறையா ரிஸ்க் எடுக்க முடியாது. அப்போ 50% ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் 50% ஃபிக்ஸ்டு இன்கமாகவும் நீங்கள் டைவர்சிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸ் பார்க்கலாம். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு இன்கம், நம்பர் 2 ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட், நம்பர் 3 ரியல் எஸ்டேட், நம்பர் 4 கோல்டு. ஃபிக்ஸ்டு இன்கம் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்டி, ஆர்டி, பிபிஎஃப், கவர்மெண்ட் பாண்ட்ஸ், அப்புறம் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் அதெல்லாம் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமோ அந்த நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வரப்போகுது. பட் இதில் ரிஸ்க் எதுவும் கிடையாது, பட் ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு கம்மியானதாக இருக்கும். நெக்ஸ்ட் ஈக்விட்டி மார்க்கெட். இது உங்களுக்கு டேரெக்ட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கலாம். இங்கே ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன்ஸ். நீங்கள் ஒரு கரெக்டான ஸ்டாக்ஸை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்மில் நம்மளால் மல்டிபேக்கர் ரிட்டர்னை பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட்டுங்கிறது நமக்கு நல்லாவே பரிச்சயமான ஒரு விஷயந்தான். பட் இந்த காலத்தில் நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பிகாஸ் நம்ம ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் நம்ம ஒரு சின்ன இடம் வாங்கணும் அப்படின்னாலும் அதுக்கு பெரிய தொகை தேவைப்படுது. அதனால் இது ஈஸி கிடையாது. இதோட லிக்விடிட்டியும் ரொம்ப கம்மி. பிகாஸ் நம்ம எப்போ சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கல நமக்கு பையர் கிடைக்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. லாஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் பார்த்திங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நமக்கு புதுசு கிடையாது. இன்ஃபேக்ட் கோல்டு மட்டும்தான் நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமாக நம்ம பார்த்துருக்கோம் இவ்வளோ நாளாக. பட் ஃபிசிக்கல் கோல்டை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா அதுக்கு மேக்கிங் சார்ஜஸ், வேஸ்டேஜ் அப்படின்னு நிறையா சார்ஜஸ் இருக்கிறதுனால நம்ம ஃபிசிக்கல் கோல்டை அவாய்ட் பண்ணிவிட்டு டிஜிட்டல் கோல்டை கான்சன்ட்ரேட் பண்ணலாம். பட் என்ன சஜஸ்ட் பண்ண சொன்னீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் விட கோல்ட் செவரன் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் லாக்இன் பீரியட் இருந்தாலும் நமக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்த விடையும் அது பெட்டரான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ். இந்த எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ்லேயும் நம்ம டைவர்சிஃபை பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் நல்ல ரிட்டர்ன்ஸ் ஃப்யூச்சரில் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வில் see you in another informative video. Until then, bye bye from Divakar. Please do share and subscribe.